லேசர் ஹேர் ரிடக்ஷன் வந்து ஹோல் பாடிக்கு கூட பண்ணலாம் அண்ட் இட்ஸ் டோட்டலி சேஃப். அட் ஹோம் மெத்தட்ஸ் பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக இட் வில் பி அட் ஹோம் வேக்சிங் ஸ்ட்ரிப்ஸு இல்லைனா ஷேவிங். இதெல்லாம் டெம்பரரி மெத்தட்ஸ் தான் அண்ட் கொஞ்ச நாளைக்கு தான் இதோட ரிசல்ட்ஸும் இருக்கும். அட்லீஸ்ட் ஃபார் 3 to 5 days அவாய்ட் டைரக்ட் சன் எக்ஸ்போஷர். லேசர் ஹேர் ரிடக்ஷன் பண்ணுறதுக்கு மெஷின்ஸ் ஆர் அவைலபிள். இப்போ லேசர் ஹேர் ரிடக்ஷன் வந்து பெர்மனெண்ட்டாக ஹெல்த் கேஃபே நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த சீரீஸில் பார்க்க போகிறது லேசர் ஹேர் ரிடக்ஷன் பற்றி. இப்போது எல்லாருக்குமே இந்த ஏஜில் வந்து ஸ்மூத் ஹேர் ஃப்ரீ ஸ்கின் வேணும்னு ரொம்ப விருப்பப்படுறாங்க. யூஸ்வலாக இது வரைக்கும் ஹேர் ரிமூவல் எப்படின்னா அட் ஹோம் மெத்தட்ஸ் ஆர் இல்லைனா பார்லருக்கு போய் பண்ணுறது தான். அட் ஹோம் மெத்தட்ஸ் பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக இட் வில் பி அட் ஹோம் வேக்சிங் ஸ்ட்ரிப்ஸு இல்லைனா ஷேவிங். இதெல்லாம் டெம்பரரி மெத்தட்ஸ் தான் அண்ட் கொஞ்ச நாளைக்கு தான் இதோட ரிசல்ட்ஸும் இருக்கும். அண்ட் பார்லரில் பண்ணுற வேக்சிங் வந்து அகெயின் தேல் யூஸ் அங்கே ஹாட் வேக்ஸ். ஸோ ஹாட் வேக்ஸ் பண்ணும்போது சம்டைம்ஸ் சான்சஸ் ஆஃப் பர்ன்ஸ் இருக்கலாம். பட் ஹாட் வேக்ஸ் வந்து ரூட் ஃபாலிக்கிளில் இருந்து ஹேரை ரிமூவ் பண்ணுறதுனால கொஞ்சம் லாங்கர் லாஸ்டிங்காக இருக்கும். பட் இந்த ஏஜில் டெக்னாலஜியும் வந்திருக்கு. ஸோ லேசர்ஸ் ஆர் தேர். லேசர் ஹேர் ரிடக்ஷன் பண்ணுறதுக்கு மெஷின்ஸ் ஆர் அவைலபிள். அதுவும் நம்ம இந்தியன் ஸ்கின் டைப்புக்கு சேஃபாக இருக்கிற மாதிரியே மெஷின்ஸ் ஆர் அவைலபிள். இப்போ லேசர் ஹேர் ரிடக்ஷன் எந்த வயசில் ஸ்டார்ட் பண்ணலான்னு நீங்கள் எல்லாருக்கும் கேட்பீங்க. ஸோ ஆஸ் யங்காக 16 இயர்ஸில் இருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ எப்போவுமே கன்சென்ட் வாங்கி தான் பண்ணுவோம். ஸோ less than 18 இயர்ஸ்னால் பேரண்ட்ஸோட கன்சென்ட் வச்சு நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். அண்ட் above 18 இயர்ஸ் தாராளமாக ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ லேசர் ஹேர் ரிடக்ஷன் வந்து பெர்மனெண்ட்டாக இட்ஸ் நாட் permanent. It is laser hair reduction, not laser hair removal. ஸோ ஹேர் க்ரோத்தை வந்து கம்மிப்படுத்தும். ப்ளஸ் திக்காக இருக்கிற ஹேரை வந்து ஃபைன் அண்ட் தின் ஆகும். ஃபர்ஸ்ட் அந்த சேஞ்ச் இருக்கும். அண்ட் அதுக்கப்புறமா ஸ்லோவாக உங்கள் ஹேர் க்ரோத்தும் கம்மியாகும். ஸோ லேசர்னால் என்ன? இட்ஸ் நத்திங் பட் லைட் எனர்ஜி தான். ஸோ லைட் வந்து ஸ்கின்ல டெலிவர் பண்ணும் போது இந்த லைட் எனர்ஜி வந்து ஹீட் எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகும். இந்த ஹீட் எனர்ஜி வந்து ஹேர் ஃபாலிக்கிள்ஸ் வந்து அப்சார்ப் பண்ணும். அப்சார்ப் ஆகும்போது இந்த ஹேர் ஃபாலிக்கிள்ஸ் வந்து டிஸ்ட்ராய் ஆகும். ஸோ வென் ஹேர் ஃபாலிக்கிள்ஸே டிஸ்ட்ராய் ஆகும்போது ஹேர் க்ரோத் கம்மியாகும். பட் இதில் என்ன அட்வான்ஸ்மெண்ட்னா ஹேர் ஃபாலிக்கிள்ஸை மட்டும்தான் டார்கெட் பண்ணும். பட் சரௌண்டிங் ஸ்கின்னை டார்கெட் பண்ணாது. அதனால தான் இட் இஸ் வெரி சேஃப். லேசர் ஹேர் ரிடக்ஷன் இஸ் வெரி சேஃப் வென் டன் இன் அ கிளினிக் அண்டர் டெர்மட்டாலஜிஸ்ட் கைடன்ஸ். இப்போ எவ்வளோ சிட்டிங்ஸ் தேவைன்னு நீங்கள் கேட்கலாம். ஸோ அட்லீஸ்ட் ஃபார் பாடி ஹேருக்கு வந்து மினிமம் 6 to 8 செஷன்ஸ் தேவைப்படும். அண்ட் இது கூட ஸ்பேஸ் பண்ணி தான் பண்ணுவோம். ஸோ இனிஷியலாக இருக்கிற செஷன்ஸ் வந்து 1 month இன்டர்வெல்ல ஸ்பேஸ் ஆகியிருக்கலாம். போக போக உங்களுக்கு வந்து ஹேர் க்ரோத் ஃபுல் ஆகிறதுக்கு கூட ரொம்ப நேரம் எடுக்கும். ஸோ ஆஃப்டர் 3 செஷன்ஸ் நீங்கள் வந்து 3 monthsக்கு அப்புறமா கூட ஈச் செஷனுக்கு வந்தாலே போதும். அண்ட் ஸோ நீங்கள் இந்த ஃபுல் செஷன்ஸ் ஒரு 6 to 8 செஷன்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு மெயின்டெனன்ஸ் செஷன்ஸ்னு இருக்கும். அது வந்து ஜஸ்ட் இயர்லி ஒன்ஸ் அந்த மாதிரி பண்ணால் போதும். இப்போது லேசர் ஹேர் ரிடக்ஷன் வந்து பெண்களுக்கு மட்டுமா அப்படின்னா கிடையாது. ஸோ இந்த ஜென்ரேஷனில் even gents are also opting to do laser hair reduction for chest hair இல்லைனா underarm hair. ஸோ லேசர் ஹேர் ரிடக்ஷன் வந்து ஹோல் பாடிக்கு கூட பண்ணலாம். இட்ஸ் டோட்டலி சேஃப். ஒரு சில டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் லேசர் ஹேர் ரிடக்ஷன் பண்ணும்போது. ஸோ லேசர் ஹேர் ரிடக்ஷன் பண்ணும்போது இன் பிட்வீன் செஷன்ஸில் வந்து நீங்கள் வந்து வேறு எதுவும் வேக்சிங்கோ மெயினாக ஹேர் ரூட்டில் இருந்து எடுக்கிற மாதிரி ஹேர் ரிமூவல் மெத்தட்ஸ் இன் பிட்வீன் த செஷன்ஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா இந்த லேசர் லைட் வந்து ஹேர் ஃபாலிக்கிளை தான் டார்கெட் பண்ணும். சப்போஸ் இன் பிட்வீன் த செஷன்ஸ் நீங்கள் வேக்சிங் பண்ணும் போது ஹேர் ஃபாலிக்கிளே இருக்காது. ஸோ நீங்கள் நெக்ஸ்ட் செஷன் லேசர் பண்ணும்போது இட் வில் பி வேஸ்ட். ஏன்னா ஹேர் ஃபாலிக்கிளே இல்லாமல் லேசர் cannot target the hair follicle. இன் பிட்வீன் த செஷன்ஸ் வேணும்னா யூ கேன் டூ ஷேவிங். பட் அது கூட வேண்டான்னு சொல்கிறது. பிகாஸ் நெக்ஸ்ட் டைம் நீங்கள் வரும்போது ஹேர் க்ரோத் எப்படி இருக்குன்னு அசஸ் பண்ணிவிட்டு பேராமீட்டர்ஸும் சேஞ்ச் பண்ணிவிட்டு
பண்ணால் உங்களுக்கு பெட்டர் ரிசல்ட்ஸும் கிடைக்கும். ஸோ லேசர் ஹேர் ரிடக்ஷனுக்கு அப்புறமா என்ன டூஸ் அண்ட் டோன்ட்ஸ்னால் அட்லீஸ்ட் ஃபார் 3 to 5 days அவாய்ட் டைரக்ட் சன் எக்ஸ்போஷர். ரொம்ப வெயிலில் சுற்றுறது வேண்டாம். கண்டிப்பாக சன்ஸ்க்ரீன் அப்ளிகேஷன் மஸ்ட்டு அண்ட் ரீஅப்ளை பண்ணுறதும் கண்டிப்பாக பண்ணணும். அண்ட் நைட் டைம் இஃப் ரிக்வயர்ட் ஒரு மைல்ட் ஸ்டீராய்ட் க்ரீம் ஒரு 5 daysக்கு அப்ளை பண்ணால் போதும். லேசர் ஹேர் ரிடக்ஷன் பண்ணும்போது அட்லீஸ்ட் 6 to 8 செஷன்ஸ் பண்ணணும்னு நம்ம சொல்கிறோம். இது ஏன் அட்லீஸ்ட் இவ்வளோ செஷன்ஸ்னால் நம்ம ஹேர் க்ரோத் வந்து எல்லாம் ஒரு ஹேர் சைக்கிளை ஃபாலோ பண்ணும். ஸோ ஒரு சில ஹேர் வந்து க்ரோயிங் ஃபேஸில் இருக்கும், அதாவது ஆனஜன் ஃபேஸ்னு சொல்லுவோம். அண்ட் ஒரு சில ஹேர் வந்து ரெஸ்டிங் ஸ்டேஜில் இருக்கும், கேட்டஜன் ஸ்டேஜில் இருக்கும். இப்போ இந்த லேசர் வந்து க்ரோயிங் ஸ்டேஜ் ஹேரை தான் டார்கெட் பண்ணும். ஸோ அதனால தான் நீங்கள் டைம் கொடுத்து லேசர் பண்ணும் போது ஃபர்ஸ்ட் செஷனில் இருக்கிற டார்கெட் பண்ணாத ஹேர் வந்து செகண்ட் ஆர் தேர்ட் செஷனில் டார்கெட் பண்ண முடியும். ஸோ லேசர் ஹேர் ரிமூவல் வந்து இட் இஸ் ஆல்மோஸ்ட் பர்மனெண்ட் பட் not fully permanent. So நீங்கள் long runல you want to like maintain and have smooth hair free skin and you can opt for laser hair reduction when compared to other temporary methods like shaving or waxing. நேயர்களே, இந்த எபிசோட்ல நம்ம லேசர் ஹேர் ரிடக்ஷன் பற்றி பார்த்தோம். நெக்ஸ்ட் எபிசோட்ல இன்னொரு டாபிக் பற்றி பார்க்கலாம். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.